ஓகே சந்தோஷம் சந்தோஷம் பார்த்தது பெரிய சந்தோஷமா இருக்கு. ஜெயிலுக்கு போன காலத்துல நாள்ல இருந்து 45 நாளும் நாங்க ஜெபம். உண்மையாவா? வீடியோக்கு எல்லாருக்கும் சொல்றோம். இவருக்கு வந்து ஆட்கள் இல்லைன்னு நினைக்காங்க. அவையில வந்து ராத்திரி வாங்கி வந்துட்டு நான் கீழே இங்க வர்ற இல்ல மாமா பார்க்க போகணும் மாமா பார்க்கணும். கிருஷ்ணா இப்ப வந்து விழுந்திருக்கேன்னா ஒரு அனுபவத்துக்கு விளங்குது. நீங்க ஜெயிலண்டா உங்களுக்கு என்னென்னு தெரியாது விளங்குச்சோ, அதுகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டீங்க. இனி நீங்க திரும்பி அடிச்சு எழும்பி வரைக்க எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம். வடிவா இப்ப நானும் ஒரு பிள்ளை விட்டா எனக்கு தண்ணி அடிக்கணும். அதை விட்டு அவனுக்கு போய் சொல்லி அம்மாவை காய்ச்சி அப்பாவை காய்ச்சி அக்காவை காய்ச்சி இதெல்லாம் ஒரு கேவலமான என்ன பேர் கிருஷ்ணா? இங்கிலீஷ் அப்படி நம்மள எழுதி வேணுமா? இப்போ தான் படிக்கணும். இப்பதான் படிச்சுருக்கேன். வாங்கிட்டு நான் வந்து சும்மா உதவி செய்து கொண்டு இருந்தேன். உதவி வருஷத்துல ஒரு மாசத்துல தெரிஞ்ச ஆட்களுக்கு அதுவும் தெரிஞ்ச அறிஞ்ச வைக்க உங்களோட வீடியோ நான் எப்ப பார்க்க விழிக்கிட்டனோ அதுக்கு பிறகுதான் நான் பிரத்தியாக்களுக்கு உதவி செய்ய. ஆனா வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்றது சும்மா கஷ்டம் தானே. நான் வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்லுங்க இயந்திர வாழ்க்கை. நம்மளா இப்ப இங்க குளிச்சு கொண்டு இருக்கக்குள்ள சம்டைம் ஹீட்டர்ல வர்ற சுடுதண்ணி நின்றுட்டுண்டா குளிக்க இயலாது, இப்பவே குளிக்க இயலாது. அப்ப விண்டர் டைம்ல நெச்சு கூட பாக்கல, ஒரே துடைப்பு தான் போல பேப்பரால டீச்சர்டாலே. நீங்க வந்து இப்ப நாங்க எல்லாம் வந்து போனோம்னா குளிக்கிறது வந்து போறதும் பெறதுமா தான் இருக்கும். குளிக்கிறதும் தண்ணி நீங்க கொஞ்சம் கூட குளிப்போமா? அப்ப இவேண்ட சிஸ்டம் வந்து வர்றாங்களோ கொஞ்ச நேரம் குளிக்க வைக்கிறதா இந்த சுடுதண்ணி. இப்ப இங்க வெளிநாட்டுல நாங்க அப்படிதான் வாழ்ந்துட்டோம். நீங்க அங்க கிணத்துல அள்ளி ஊத்துற மாதிரி ஊத்துவீங்க. நான் வந்து இங்க வந்த முதல் நாத்து வந்து படிவா திறந்து விட்டு நின்றுட்டேன். சுடுதண்ணி நல்லா இருக்கும் தானே. குளிச்சு அன்னைக்கு ஒரு 2 நிமிஷத்துல குளிர அவளுக்கு என்ன சொல்ற சனம் வந்து டக்கு 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 குழம்பு ஒரு விஷயத்த முடிவு பண்ணினா அதிலே நாங்கள் நிற்கணும். ஒரு தானே நாங்கள் நம்புற போது தான் பழகிறோம்னு சொன்னால் பழகணும் நம்பணும். அப்படி இல்லைன்னா விடுவோம். இத்தாலியா வந்து அப்படி ஒரு மட்டம் தட்டி யோசிக்கிறது. ஆனால் அந்த மட்டம் தட்டுறவங்களோட ஆரம்பம் இங்கே தான் இருக்கும். தொடங்கினது இங்கே தான் இருக்கு. அப்படி உங்களுக்கு வேற எல்லாத்தையும் நீங்கள் காட்டேக்க சனத்தில் அந்த பெறாமையின் உச்சக்கட்டம் தான் உங்களுக்கு வேற பிரசன் இதுகள் எல்லாத்தையும் ஓப்பனா துறந்து அப்ப பாக்குறேன். எனக்கே சில தடவை இவனுக்கு எத்தனை எம்பளப்பு வந்திருக்கேன்னு பார்ப்பேன். ஊர்ல தம்பி ஒரு ஆள் இருக்கேன். அவருக்கு சொல்லித்தான் வந்தேன். கிருஷ்ணா நான் பார்க்க போறேன் உனக்கு கொடுத்து வச்சு நடையில கிருஷ்ணா கிருஷ்ணா எங்க இருக்கு ஊர்ல சுண்டுக்குழியில. நீங்க எப்ப போறீங்கன்னு சொல்லுங்க. இத்தாலியில என்ன லூய் பாச்சோண்டா பாச்சோண்டா என்ன பாச்சோண்டா அப்ப இத்தாலி லாங்குவேஜ் ஈஸி எழுதுறது என்ன பயங்கர இல்லை. உங்களுக்கு சிங்களம் தெரியும் ஜாஜி. இது உண்மையிலேயே வந்து பெரிய ஒரு விஷயம்னு சொல்லுவோம். எனக்குமே வந்து எங்களுக்கே பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாட்டில் சந்திக்கிற நோமல் வந்து நிறைய பேர் வந்து இன்னே சந்திக்கிறவங்க. ஆனால் இங்கே நாங்கள் வேற இடத்துல சந்திக்கிறன்றது பெரிய விஷயம்னா ஹலோ நீங்க வீட்டை வந்தீங்களா? வீட்டை வரையில என்ன? ஓகே சந்தோஷம் சந்தோஷம். இது பார்த்தது பெரிய சந்தோஷமா இருக்கு. நீங்க இரவு போட்டு படுத்துட்ட பாடி நான் சொல்லிட்டே இருந்தேன். ஐயோ கடவுளே. இவ வந்து சொன்னா நான் பேர அடிச்சு சொன்னா இப்படி கிருஷ்ணா வந்து நிக்குதான் அடிச்சாங்க. அப்ப நான் சொன்ன நிக்கிறேன். நான் முதல்ல ஒரு டவுட்டு சேர்ந்து இல்ல போக மாட்டேன். நான் சொன்ன அந்த வாரம் வந்தேன். இரவா நீங்க பிசரியால வேலை செய்றீங்க? பிசரியால சனி ஞாயிறு மட்டும் சரி வேலை செய்றீங்க. ஓகே. அப்ப விட்டு நான் வந்தா பேருந்து சொன்னான் இல்ல நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். இல்ல நீங்க 10:45 அடிச்சேன். இருங்களா 12 மணி. இல்ல இல்ல நானும் அப்படிதான் படுக்கிறேன். இருங்க நானும் அப்படிதான் படுக்கிறேன். நான் என்னன்னு சொன்னால்
மாமா மிஸ் பண்ணுங்க இதான் ரெண்டு பேரும் உங்களோட வணக்கம் அக்கா. அப்போ நான் மிஸ் பண்ணுங்க மாமா கொடுத்துட்டு என்ன இவன் பிள்ளை உங்களுடைய இல்லையே. இல்லை இல்லை என்ன பேர் பிள்ளைக்கு? தேங்க்யூ ஸோ மச். என்ன பேர்? பிரியாணியா? பிள்ளைக்கு என்ன பேர்? என்ன பேர்? பேச்சல் பேச்சல். இவன் 2 பேரும் தானே? ரெண்டு பேரும். ஓகே. நான் லேட்டாக தான் நாங்கள் இது நீங்கள் ஒன்று கொழுவி இருக்கிறீங்க. இது ப்ளூத் போட்டு டிரைவிங் பண்ணுறது அப்போ கதைக்கிறதுக்காண்டி. ஓகே 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 ஓகே. அப்போ இது நீங்கள் கொழுவிங்க அப்போ தான் கதைக்கிறது தாங்க. இவளை இப்போ எடுத்து பார்க்க போகிறாள் போல. இதுக்கு என்ன பார்க்க போறியடி? அம்மா நாசமாக்கி போடாடா செல்லம். அவங்க ஆசையாக கொண்டு வந்தது என்ன அப்புறம் அக்காச்சிட்ட கொடுப்போம். அக்காச்சி செஞ்சு காட்டுவா. அப்புறம் என்ன இது திரும்பி காட்டுங்க. அங்கே பார்த்து வந்து செஞ்சு காட்டுங்க. இதை இதுக்குள்ள வேறு என்னடா அங்கேம்மா போகிறீங்களா? எங்க திடீரென்று தான் இதெல்லாம் வாய்த்தப்படுத்தினோம். தொட்டில் மேரியா? கடவுளே இன்றைக்கு நாசம்தான் போலடாக்கா. 2 அம்மா இங்கே அக்காச்சி கொண்டு போகிறாவாம் இது. ஓ மாமா பிள்ளைக்கு வாங்கித்தாருனேண்ணா. இது இவாட்ட கொடுக்குறது ஒன்றும் இல்லை. இப்போ 2-3 துண்டா வரும் விளங்குதா? அது இது வந்து அக்காச்சி வந்து இது கொண்டு போகிறாவாம். சரியோ? ஓ நீங்கள் உடைக்கக்கூடாது ப்ரோ. கொஞ்சம் பேர் அடிப்பார் அங்குள். என்ன நான் பிள்ளைக்கு வாங்கித்தாரேண்ணா? நான் பிள்ளைக்கு வாங்கித்தாரேன். பிள்ளை மிருங்கோ இதில் கதைப்பம் அங்களோட கதைப்பம் மிருங்கோ. அப்போ நான் என்னண்டா இதை விட பகலண்டா நல்லம் தானே அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு அவங்கள பகல் வேற சொல்லி சொன்னேன். ஏன் இல்லை டூ லேட் 6 மணி ஆகிட்டு. இவர் தான் அப்படி சொன்ன ஒரு டைம் வந்து இன்றைக்கோ நான் இப்போ எனக்கு பகல் வேலை ஃபுல்லாக வேலை முடிஞ்சு இன்றைக்கு திங்கக்கிழமை தானே. அப்போ திங்கக்கிழமை விடிய காலம் ஃபுல்லாக வேலை பின்னரம் வேலை வேறு கார் சின்ன பிரச்சனை ஆகிடுது. அம்மா கார் வச்சுக்கிறீங்களா? ஓகே சின்ன பிரச்சனை உண்டு. அப்போ அதையும் முடிச்சுட்டு இப்போ பேன் எடுத்துட்டு வேலை செய்யறதுல பேன் எடுத்துட்டு தான் ஓகே வந்துட்டு இப்போ பின்னரம் வேலைக்கு போகணும். வேலைக்கு போக போகிறீங்களா? என்ன டைமுக்கு இறங்கணும்? 6:30 இப்போ நிற்கணும். நான் இன்றைக்கு உங்களுக்கு 1 மணித்தியாலம் லேட்டாக சொன்னீங்களா? செல்லக்குட்டி விடுங்க அவங்க அக்காச்சிட்ட கொடுப்போம். இந்த என்ன பிள்ளை பையமாக உதண்டி போடுவாங்க. போன காலத்தில் 4 இருந்து 45 நாளும் நாங்கள் ஜெபம். உண்மையாவா? அண்ணாவோட கதைக்கிறேன் நான் எங்கிட்ட சுமன் அண்ணாவோட. அப்போ என்ன மாதிரி இப்போ நீங்கள் இத்தாலிக்கு வந்து எத்தனை வருஷம்? இத்தாலிக்கு வந்து எத்தனை வருஷம் சொல்லுங்க? இத்தாலி வந்து இன்னொரு 10-15 வருஷம் பேருமா? 25 வருஷம். 25 வருஷம்? 25 வருஷம். இவையில் வந்து 2012 எழுதிட்டு நீங்கள் லேட்டாக தான் மேரி பண்ணி வந்ததா? 2016 தான் 16 மகள் பிறந்தவா? ஓகே. இவ இப்போ என்ன படிக்கிறா? இவ வந்து என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க? என்ன படிக்கிறீங்க இப்போ? எத்தனை படிக்கிறீங்க? என்னவோ இத்தாலி தான் கொஞ்சம். இத்தாலியா நல்லா கதைப்பினம்மா. தமிழ் ஸ்கூலுக்கு இப்போ அனுப்புகிறோம். இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க. அது எவ்வளோ நல்லா கதைப்பாள் தமிழ். பிள்ளைக்கு என்ன பேரம்மா? என்ன பேர்? அதே மாதிரியா எடுத்துறாரு. எனக்கு அந்த கடைசியா வந்து நீங்க காட்சி கொண்டு அந்த கேள்வியை கேட்பாங்க. அதுக்கு பயங்கர ஆத்திரம் வந்தது. என்னன்னு சொன்னா அவிரமா இது இல்லை இது என்ன அந்த கேள்விக்கு அந்த நேரத்துல அண்ணா இப்ப என்னன்னு சொன்னா எனக்கு உண்மையா நான் சத்தியமா சொல்றேன். இந்த உலகத்துல வாழவே விருப்பம் இல்லாம இருக்குதா? அப்படி இல்லை. நான் அண்ணாக்கு எத்தனை மெசேஜ் போட்டிருக்கேன்னு அண்ணாட்ட பார்த்தா தெரியும். கொஞ்சம் போறோம்மா. அண்ணாக்கு டெய்லி மெசேஜ் போடுறேன் நான். கிருஷ்ணாவை வந்து யோசிக்காம இருக்க சொல்லுங்க. வெளியில வந்து பாருங்க எப்படி கிருஷ்ணா பறந்தோடி தெரியும். இப்ப வந்து எனக்கு நல்ல சந்தோஷம். ஆனா இப்ப பாங்க அவங்க ஏதோ அந்த ஹெல்பிங் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. சரி ஓகே அதைத்தான் விடுவோம் ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி போட்டு நான் சந்தோஷமா கொஞ்ச நாள் இருந்துட்டு போக முடியும். இங்க வந்தா இங்க வந்ததுக்கு பிறகு அதுக்கும் தேவையில்லாத கதை. என்ன எனக்கு உண்மையா என்ன ஏன் இப்படின்ற மாதிரி இது வந்து என்ன சொல்றது? இது வந்து என்ன சொல்லுங்க அப்ப இந்த பொறாமையின் உச்சக்கட்டம் முதலாவது. மற்றது பொறாமையின் உச்சக்கட்டம். நீங்க எவ்வளவு பேருக்கு வாழ்க்கையை கொடுக்குறீங்க அதை ஜோதிச்சு பாருங்க. இப்ப கவிதாஸ் எல்லாம் அந்த அவன் அவங்களோட இருக்கிறவன் பற்றி கேட்பேன். கவிதாஸ் போயிட்டு திரும்பி வந்த டைம்ல அவனுக்கு ஒரு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா நீங்க இல்லைன்னு சொன்னா நிச்சயமா அவனோட வாழ்க்கை எங்கோ போயிருக்கு.
அவ காசு போய் எவ்வளவு இதுல அவனோட வாழ்க்கவே அவனோட நாசமா நான் அனுபவிச்சேன். நான் என்ன சொன்னேன், நான் என்ன சொன்னேன், இப்ப நாங்க தம்பியாக்களை வெளிநாட்டுக்கு கூப்பிடுறதுக்கு காசுகளை கட்டி இப்ப இந்த கட்டிக்கிற ஒரு கோடிக்கு மேல கட்டி போட்டு இருக்கு. எல்லாம் வந்து லொஸ்டாய் அப்படி வந்து இந்த வாழ்க்கை மாட்டதே. நீங்க உங்களோட குடும்பத்தை நீங்க தான் எழுப்பி விட்டது. அது வந்து உண்மையா வந்து உங்களோட இருக்கிற அந்த சொந்தக்காரருக்கு தான் முதல் கட்டம், அந்த பராமரிப்பு உச்ச கட்டம். அதாவது என்ன சொல்றாங்க, அப்பா அப்பா நீங்க என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க. கதை எனக்கு வருது இல்ல உண்மையா நான் ராத்திரி யோசிச்சு பாத்துறேன். அவ்வளவுக்கு அந்த என்ன நான் உங்களை நேரம் வந்து பார்க்கணும்ன்ற ஆசை இருந்தது. ஒவ்வொரு வருஷம் நினைக்கிறது எனக்கு இவர் வந்து இரவா என்ன அவர் இப்ப வர போறாரு, இப்ப வர போறாரு. நான் என்ன கடவுளே அவர் இப்ப வராட்டி நித்திர கொள்ள மாட்டாரு அவனு சொல்றாரு. அவனு சொல்ல என்னடாப்பா இது என்று சொல்லி போட்டு நான் சொன்னேன் டைம் கடந்துட்டு தானே 10:45. எனக்கு நீங்கள் பக்கத்தில் வர்றதில் ஒன்றும் இல்லை. நாங்கள் எங்கட வீடுன்னு சொல்லி தான் எனி டைம் நான் வர சொல்லி இருப்பேன். இதுவும் எங்கட வீடுமா, இதுவும் உங்களோட வீடுமா தான். அது பிரச்சனை இல்லை, வீட்டுக்காண்டி இல்லை. அவங்களும் வேறொரு ஆக்களும் வந்து நின்றவங்க, அப்போ கனப்பேர் நின்றவங்க. அப்போ அந்த டைம் பார்த்து நானும் ஒரு அண்ணாவோட வெளியில் போனான். அப்போ அதால் தான் வந்து நான் சொன்னான் நானும் வேற நீ லேட் ஆகி அதை விட லேட் ஆகி நான் வந்து முக்கியமாக நீங்கள் உங்களோட இந்த ஒரு அன்பை நான் கட்டாயம் வீடியோலையும் வந்து கதைக்கொண்டு மட்டும் விரும்பினேன். என்னன்னு சொன்னால் இப்போ இவங்க இந்த என்ன சொல்கிறது, அதாவது எனக்கு ஒரு இல்லையென்று அவங்க நினைச்சு வீடியோக்கு எல்லாருக்கும் சொல்றோம். இவருக்கு வந்து ஆட்கள் இல்லைன்னு நினைக்காங்க, ஊர்லயே இருக்கு. நாங்க சொன்னா உடனே செய்யக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. நீங்க வந்து இந்த ஒரு வீடியோல வந்து யாரோ ஒரு வந்து சொல்றீங்களா அண்ணன் நான் வந்து உங்களை சந்திக்க வரணுண்டு, அதை கூட வந்து பிள்ளையா வந்து செஞ்சிருக்கிறாங்க விளங்குவோம். அப்ப அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சொல்றேன், நாங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொன்னோன்னு செய்யக்கூடிய ஆட்கள் எல்லா இடமும் இருக்கிறாங்க. நீங்க ஜெர்மன்ல நிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோன்னா உடனே பார்த்து நாங்க அங்க படிய கடி சொன்னேன். இப்படி கிருஷ்ணா வந்துட்டு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நான் அப்படியே அடிப்பேன் உங்களுக்கு. இது இதுக்கு யூரோப்ல எல்லா இடம் கேட்டு பாருங்க, எல்லா இடமும் ஆக்கல. நாங்களும் பெரிய ஆட்டம் எல்லாம் மாடி போட்டு அமைதியா இருக்கிறேன் கட்டிட்டு. இப்ப இதுக்கு நான் போன அப்புறம் நீங்க வீடியோல நாங்க விஷயங்களை சொல்லக்கூடாது, கலைக்கவும் கூடாது. மற்றது உண்மையும் என்னண்டான்னா எங்களுக்கு வன்முறை வேண்டாம். இப்ப நீங்களும் கடவுளுக்குள்ளே இருக்கிறீங்க, அப்ப நாங்களும் கடவுளுக்குள்ளே இருக்க மாட்டோம். நாங்க மேக்சிமம் வந்து ஒரு அன்பாலேயே வந்து எதையும் சாதிக்கணுமே தவிர எங்களுக்கு வன்முறை வேண்டாம். மற்றது நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன, நீங்க வந்து இப்ப உதவி செய்ய அங்க இங்க வேலை இதுகளால நீங்க சபை சேர்ச்சுக்கு போறதை உண்மையா குறைஞ்சிட்டு நீங்க வருத்தம் வந்து கிடந்தீங்க கொலஸ்ட்ரால் டைம்ல. அப்ப நீங்க சொல்றீங்க நாங்கள் ஆண்டவரை தேடினது குறைவண்டு, அதான் அதை வந்து கொஞ்சம் கவனத்துல ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் ஒரு நாள் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு 5 நிமிஷம்னாலும் நீங்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து பாருங்க. ஆண்டவர் எந்த ஒரு கைவிட மாட்டார். அப்படித்தான் இப்ப எந்த வாழ்க்கை நான் சரியான பள்ளத்துல இருந்தேன். கட்டிட்டு வந்தா பிறகுதான் என் வாழ்க்கை எல்லாமே மாறினது. அப்ப இவாவும் ஒரு ஆண்டவர் உங்களுக்கு உங்களோட நாங்கள் லவ் பண்ணி தான் முடிச்சோம். கனாலம் சொந்தக்கார பிள்ளை தான் பக்கத்துல. அப்ப கனாலம் மிருகங்கள் எல்லாமே அது தெரியுதான் என் குடும்பங்களுக்குள்ள ஒரு 1008 பிரச்சனைகள் அப்படி. ஆனா இப்பதான் நாங்கள் அந்த ஒரு லிமிட்ல வந்துட்டீங்கல்ல. ஓகே, அப்ப நீங்க சரி அவையில எப்படி ஓகே அங்க சாட்டர்டே சனி ஞாயிறு தான் போகும். அது எங்கட சொந்தக்காரப்படியும் தான் எங்கட ஊர் படியும் தான் நடத்துறாரு. அவங்க வந்து இந்த சனி ஞாயிறு முக்கியமா தேவை என்று கேட்டா போல கொண்டே கொடுக்கறது கொஞ்சம் கூட ஓடணும். அதுக்காக எனக்கும் காசு வரும். அப்ப போகிறது மற்ற நாள்ல வருது. கார்ல தான் செய்யறதா இல்ல பைக்ல செய்யறதா? இப்ப என்னத்துல வந்து நீங்க? இப்ப நான் வந்து இவியல் பஸ்ல வந்தேன். நான் பைக்ல வந்தீங்களா? நான் இது வேன்ல வந்தேன். நான் 2 சீட் வேன், சாமானியத்துல வேன். 2 சில்லு வேனா? 2 சீட் 2 சீட் வேனா? அது ஊர்ல என்ன சொல்றது, ஊர்ல வடி மாதிரி வட்டா மாதிரி. ஓகே, அது என்ன உங்களுடைய இல்லாட்டி? இல்ல அது நீங்க கொம்பானிட்ட பஸ் கம்பெனி பஸ். ஓகே, அப்ப இவைக்கும் தெரியுமா உங்களை பிள்ளை தெரியுமா மாமா? இதுல பாத்திருக்கேன், சும்மா வீடியோல பாத்திருக்கேன்மா. ஓகே, நான் இப்ப அதுக்குள்ள அறைக்குள்ள இருக்காக்கள் வந்து பாத்துட்டு போச்சு. அவையில வந்து ராத்திரி வாங்கி வந்துட்டேன் கீழே இங்க வர்ற. ஓகே, இல்ல மாமா பார்க்க போகணும், மாமா பார்க்கணும். அப்ப இங்க போனோம்னா பெரிய எவ்வளவு தூரம் வலிக்கிறேன். குளிச்சு கொண்டா உடனே இறங்கி வந்தது. நீங்க வரவனால சரி. நான் உண்மையா நானும் அந்த டைம் வெளியில நின்றபடியானா நான் என்னண்டா இப்ப நான் இன்னும் டூ லேட்டா நான் யோசிச்சேன். பகலண்டா பெட்டரா நல்ல இப்படி
ஆர்வலா கதை மற்றது முக்கியமா வந்து என்ன சொல்றது உங்களோட ஒரு குரல் வந்து எனக்கு வேணும் எங்களோட வீடியோல வந்து வேணும் நான் இப்படித்தான் ஒவ்வொரு இதுக்கும் ஜெபம் பண்ணுவேன் இதுக்கு உங்களுக்கு உதவி கிடைக்கணும் ரெண்டாவது இந்த பக்கத்துலயும் கிடைச்சிரும் அப்ப அதுக்கு பிறகு இப்ப நாங்க கொடுக்காட்டியும் நாங்க ஜெபம் பண்ண கிடைக்குதுன்றக்க ஒரு சந்தோஷம் ஜெபம் கேட்கப்படுது அப்ப வந்து அதுல அதே மாதிரி அது அந்த கிளாஸ் தூக்குவீங்களா இல்லாட்டி மாமா எடுக்க என்ன சோடா உங்களுக்கு தான் அப்பா கொடுங்க குடிக்கட்டும் நீங்களும் மட்டும் குடிங்க தங்கச்சி குடிங்க யாரு சின்ன குடிப்பா பிள்ளை குடிங்க சோடா எடுத்து குடிங்க எனக்கு மாமா கட்டாங்க என்ன சொல்றோம் உண்மையா ஒரு பயங்கரமான அடி வந்து விழுந்த அடி வந்து பெரிய ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு தான் நான் அதைத்தான் உங்களோட அண்ணாக்களுக்கும் சொல்றது எல்லாருக்கும் சொல்றேன் என்னோட பழகிற ஆக்கள் எல்லாருக்கும் சொல்லுவேன் விலங்கு கிருஷ்ணா இப்ப வந்து விழுந்திருக்கேன்னா ஒரு அனுபவத்துக்கு விலங்குதான் நீங்க ஜெயிலண்டா உங்களுக்கு என்னன்னு தெரியாது விலங்குஜோ அதுகள் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க இனி நீங்க திரும்பி அடிக்க எழும்பி வரைக்க எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம் வடிவா எதிர்கொள்ளலாம் மற்றது எதிர்கொள்ளக்குள்ளேயும் என்னன்னு சொன்னா இன்னும் ஒரு விஷயம் அந்த எங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ற உங்களை மாதிரியான மனநிலை மேல அதான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்னண்டா இப்போ நீங்கள் இப்படி வந்து கதைக்கிறீங்க தானே நாளைக்கு இப்போ ஒரு ஃபேக் ஐடியில் போட்டு உங்களை தூக்கி போட்டு எவர் போயிட்டார் வந்து அவருக்கு செம்பு தூக்கன்னு சொல்லி போடக்குள்ள உங்களோட மனநிலைமை வந்துட்டு டக்குன்னு எனக்கு எதிராக மாறினா எனக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்போ எனக்கு அதான் இப்போ நான் வந்து இப்போ உங்களை என்ன சொல்கிறேன் பாரு உங்களோட இதில் வந்து கதைக்கணும்னு நினைக்கிறது விலங்கு லைஃப்பில் போட்டு கதைக்கணும் அப்போ வந்து அலர்ட்டுக்கு அது இல்லாமல் ஒரு அலர்ட்டு வேலை விலங்கு அது வந்து இப்போ அவங்க இப்போ நான் இப்போ சும்மா இருந்து காய்ச்சாலும் ஒரு வார்த்தை பக்கங்களுக்கு ஏற்றி விட்டாங்கடா நீ தண்ணி அடிச்சு போட்டு காய்க்கிறேன்னு சொன்னா கடுப்பாயிரும் நான் வந்து அடுத்த வார்த்தை என்ன மோசமாக அதால வந்து இப்போ நேரடியாக நான் இப்போ இங்கேயும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சொல்லுவேன் நேரடியாக ஃபோன் அடிங்கோ கதைப்போம் பிரச்சனையை முடிப்போம் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் போனா ஓகே நேரடியாக போன் அடிப்பேன் நான் ஒரு பிள்ளை விட்டா எனக்கு தனியாக அடிக்கணும் அதை விட்டு அவனுக்கு போய் சொல்லி அம்மாவை காய்ச்சி அப்பாவை காய்ச்சி அக்காவை காய்ச்சி இதெல்லாம் ஒரு கேவலமான இப்போ கூட பாருங்கண்ணா இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து சந்திச்சு கதைக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு திருப்பவும் அதே பல்லவியை படிக்க வேண்டிய காரணம் அப்படி செய்துட்டாங்கள்ல என்ன இப்போ காண்ற எல்லாருமே உடனே என்னத்தை கேட்பாங்க ஜெயில் கதையை தான் கேட்பாங்க என்ன ஃபர்ஸ்டா அதான் இப்போ நான் அதான் சொல்லுனேன் இதில் என்னத்தை கதைக்கிறேன் இப்போ எங்களோட அன்பு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படியே பாருங்க அப்படியே நீங்க பார்த்தோன்னே எப்போ பார்த்த ஆட்கள் நேற்றுகளும் பழைய எனக்கு தெரியாது உங்களுக்கு பார்த்து பழையணுமே இப்ப எனக்கு டெய்லி பார்த்து நாங்க காய்ச்சிருக்கிற மாதிரி தானே சொன்னா நான் வீடியோ பார்த்து டெய்லி ஒவ்வொரு நாளும் மனதுல ஒரு என்ன சொல்றது கனவு மாதிரி அக்கா தான் பார்த்துட்டு அடிச்சு சொன்னுவா அக்கா பார்த்துல நான் பார்த்துக்கிட்டு நான் இவங்க அம்மா அடிச்சு சொன்னது இப்படி கிருஷ்ணா நிக்குது ரைட் ஓகே அப்ப நான் பார்க்கண்டு ஓகே எனக்கு முதல் வந்து உதவி செய்யறது தானே அதுல வந்து பாக்குறேன் நான் உதவி செய்யறதா பாக்குறேன் மற்றது என்ன ஒன்று நான் வந்து சும்மா உதவி செய்து கொண்டு இருந்தேன் உதவி அப்ப வருஷத்துல ஒருக்கா மாசத்துல தெரிஞ்ச ஆக்களுக்கு அதுவும் தெரிஞ்ச அறிஞ்சவைக்கு உங்களோட வீடியோ நான் எப்ப பார்க்க விழிக்கிட்டனோ அதுக்கு பிறகுதான் நான் பிரத்தியாக்களுக்கு உதவி செய்ய திருவண்ணாமலை மட்டக்களப்பு மன்னார் வன்னி ரெண்டுனா தனிப்படியா செய்து இருக்கிறேன் உதவி ஆனா பெரிய விஷயம் இல்ல நானும் என்னென்ன நான் என்னுடைய வாழ்க்கையில இப்படித்தான் தசவாமன் நாங்க போடத்தானே வேணும் பைபிள் 10 உண்டு அதுல வந்து நான் என்ன செய்யறேன்டா அவ்வளோத்தையும் கொண்டே போட மாட்டேன் இப்ப நான் 1000 ரூபா உழைக்கிறேன்டா 100 ரூபா போடணும் அப்ப நான் 1000 ரூபாய் போடணும் 100 ரூபா போட மாட்டேன் அரைவாசியை போட்டு அரைவாசியை எல்லாம் ஒவ்வொரு மாசமும் அப்படி செய்யறது அது கொஞ்ச காலம் தானே கொஞ்ச காலம் தான் இப்ப அதாவது வந்து இவியல் வந்த அப்புறம் அது தொடங்கினது முந்தி தனியா இருக்க தெரியும் தானே உலக வாழ்க்கை இல்லை என்னென்னு சொன்னால் உண்மையாக இப்போ எனக்கு என்ன கவலைண்டா இப்போ இந்த ஃபோனை எடுத்து நீங்கள் டேட்டா ஆன் பண்ணிங்கன்னு சொன்னோன்னா இதில் வைக்க இத்தனை ஆயிரம் கோல் இப்போ வந்துட்டே இருக்கும் வந்து அவ்வளோ பேர் வந்து பார்க்க விரும்புகிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள கூட என்னைய பார்க்க விடக்கூடாதுன்ற ஒரு மனநிலைமையில் அந்த ஒரு 4-5 பேர் இருந்து செயற்படுறாங்கன்றக்குள்ள அதை என்னத்துக்கு இவ்வளோ இல்லை உண்மையாக நான் நினச்சேன் தெரியும் நான் நினச்சேன் இப்போ நீங்கள் இங்கே வந்து நிற்க நான் ஒரு இடத்துல கூட்டி கொண்டு போய் எல்லாருக்கும் முன்னாலேயும் வச்சு காட்டணுமெண்ட்டு அப்படி ஒரு மனப்பாவில நான் இருக்கிறேன் இப்ப எனக்கு இருக்கிறாங்க எனக்கு ஒரு குறுப்படியல் இருக்கிறாங்க விளங்குதா நான் போய் நிக்கிறேன்னா அவங்க வருவாங்க அவ்வளவு பேரும் வருவாங்க நான் என் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் சொன்னேன் இப்படி கிருஷ்ணா வந்து நிக்கிறது சந்திக்க போறேன் அப்ப எங்களுக்கு எல்லாம் காட்ட மாட்டேன்னு சொன்னேன் நான் அது அவர்கிட்ட கேட்டுதான் நான்
இல்லை அதுவும் உண்மைதானே. இல்ல இல்ல முதல்ல கேட்காமல் நான் வந்து இது பண்ணல இப்ப அதான் முதல் இருந்த சிச்சுவேஷன் வேற இப்ப தெரியாது. இப்ப என்ன நாளைக்கு அங்கேயும் போயிட்டான் காசு சேர்க்கறதுக்கு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க நாமே அதுக்காண்டி அப்படிலாம் என்னத்த வரையில இல்ல அது உங்களுக்கு தெரியும். இல்ல ஆட்கள் அப்படித்தான் கதைப்பாங்க. பெரிய சந்தோஷம் என்னன்னு என்ன சொல்லுவா என்ன எனக்கு இரவு நீங்கள் எடுத்து கதைச்சதே எனக்கு பெரிய சந்தோஷம் அண்ணா. இவங்க வந்து சொல்லையும் வந்து இப்படி அவர் நித்திர கொள்ள மாட்டார் அப்படிலாம் சொல்ல அவங்கள பார்த்துட்டு தான் நான் படுத்தினேன் வீடியோ கால். வீடியோ கால் அடிச்சீங்கல்ல இல்ல உங்களுக்கு அடிக்கல அவருக்கு அப்ப பார்த்துட்டு தான் படுத்தினேன். நான் நித்திர டைம் நீங்க நித்திர கொண்டுட்டீங்க. நான் கதைக்க போய் எடுத்தினேன் 12 மணி இருக்கும். என்ன 12 இருக்கும் இரவு 1 மணி இரவு காட்டினீங்களா? பார்த்துட்டு நீங்க அப்படி எப்படி படுத்திருந்தீங்க அப்படியே பார்த்துட்டு தான் படுத்துறேன். கடவுளே நான் நினைச்சேன் நீங்க விடிக்க பார்த்துறீங்களா முண்டு கொடுங்க அவருக்கு. நோ நோ நான் கேக் சாப்பிடுவேன். எனக்கும் வேணாம் இருக்கட்டும். நோ 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 இப்போ சாப்பிட்டா இதாகும். அப்போ என்ன மாதிரி இங்கே வேலையில எல்லாம் ஓகே போகுதா? எனக்கு பரவாயில்ல. நான் புல்லு வெட்டுற இதுகள் வந்து மெஷின் புல்லு வெட்டுறது மெஷின் அளவு காலம் செய்யறேன். நான் வந்து மத்தியானம் வேற ஒரு ஜீத்தாவில் பின்னேறம் மட்டை மாவட்டி அப்படி செய்யலாம். அப்படி இதுகள் வந்து அது வந்து ஒரு இது மாதிரி என்ன சொல்றது கென்ட்ராக்ட் மாதிரி தான் எடுத்து செய்யறேன். ஆனால் உண்மையாக என்ன சொல்கிறது இப்போ நார்மலாக மற்ற நாடுகளோட ஒப்படைக்குள்ள இத்தாலியில் கொஞ்சம் சம்பளம் குறைவுன்னு சொல்லுவாங்க. சம்பளம் உண்மை என்ன இங்கே சம்பளம் வந்து உழைக்கலாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே வந்து அசுல் காசுகள் அதுகள் ஒன்று இல்லை. பிரான்ஸு ஜெர்மன் அங்கேண்டா எங்களுக்கு 6 மணி நேரம் நாங்கள் வேலை செய்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு சின்ன காசு தருவாங்க. அவங்க அசுல் காசு மந்த்லி. அதுவும் கொஞ்சம் ஹெல்ப்பாக அது ஹெல்ப்பாக இருக்கும். அது அங்கே இங்கே அப்படி இல்லை. ஆனால் இத்தாலி வந்து சுதந்திரமான நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் வாழ்கிறோம், அவையத்துக்கு நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம். நல்ல ஒரு சில விஷயங்கள்ல ஒப்படைக்குள்ள இத்தாலியில செலவு குறைவு எல்லா சில விஷயம் எல்லாத்துலயும் வீடு எல்லாத்துலயும் நோமலா செலவு குறைவு. சாப்பாடு நோமலா ஒரே எல்லா இடமும் ஒரே மாதிரி தான். வீட்டுக்கு வந்து இப்ப நாங்க பிரான்ஸ்ன்னு சொன்னா 1500 ரூபாய்க்கு 1500 1500 வீடு எடுக்கலாது. இங்க ஒரு 600 இங்க 600 ரூபாய்க்கு நல்ல வீடு எடுக்கலாம். நல்ல வீடு எடுக்கலாம். இப்ப நாங்க இருக்கிற வீடு எல்லாம் 520 ரூபா வாடகை. பெரிய ஹால், ஒரு ரூம், கிச்சன். நான் இந்த 10 ரூமை ஹோல் ஆக்கி வச்சுக்கிறேன். சின்னாக்கெல்லாம் விளையாடுறது. மற்றது உங்களோட நீங்க இருக்கிற வீடு என்ன மாதிரி இதே மாதிரி பில்டிங் பழைய பில்டிங்கா இல்லாட்டி அது கொஞ்சம் புது பில்டிங்? இது வந்து பெரும்பாலும் ஒரு 100 வருஷம் இருக்கும். கூட வரும். இது கூட வரும் 200-250 வருஷம் வரும். இது அப்படி இருந்தா அது வந்து ஒரு 50-100 அப்படி வரும். 50-100 வருஷம். அது அந்த ஒவ்வொரு சோனா ஒவ்வொரு ஏரியாவுக்கு விட்ட மாதிரி. மற்றது என்ன மாதிரி உங்களுக்கு டிரைவிங் எல்லாம் இங்கே ஓகேயோ? நான் வந்து இது 2002 நான் லைசன்ஸ் எடுத்தேன். இங்கே எடுத்தீங்களா? இங்கே தான் எடுத்தேன். 2002 எடுத்தேன். இப்போ வந்து நான் அங்கேயே ஓடுவேன். வாங்கினேன் அங்கே நானும் ஓடுவேன். ஆனால் இப்போ இங்கே தான் ஓட மாட்டேன். ஆனால் மற்ற நான் இப்போ பார்த்ததுக்குள்ள இங்கே வந்து டிராஃபிக் கூட இருக்கணும். கொழும்பு மாதிரி கிடக்கு. மற்றது ஜெனோவா சிட்டி டூரிஸ்ட் சிட்டி என்றபடியா ஆகிறது. வேற சிட்டிகளுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கொலோனியா அங்கால எல்லாம் மிலானோ ஜெனோவா ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். மற்றது ரோட்டுகளும் கொஞ்சம் சின்ன ரோட்டு சைட் வழியை பார்க்கிங் பண்ணி மற்றது வளைவுகள் கூர்பாக்கள் அதனால இங்கே கொஞ்சம் இங்கே வாகனம் ஓடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் எல்லா வாகனமும் ஓடுறீங்க? நான் அநேகமா 20 வருஷம் டிரைவிங்கோட சேர்ந்து வேலை போகுது. மற்றது நான் கொஞ்ச நாளா இது நான் கொக்கோ கோலா வந்து கடைகளுக்கு போட்டு அதாவது என்ன வேலை எல்லாம் இருக்கோ எல்லாம் செஞ்சு. அதான் சொல்றது என்ன வேலை தெரியாது இல்லை, ஒரு வேலை தெரியாது எல்லாம் செஞ்சிருக்கீங்க. பிளம்பிங் வேணும்டா, பிளம்பிங் ஏதாச்சும் அக்கா வேலையை போறவா? அக்கா இப்பதான் ஒரு மாசம் இப்ப போறாங்களா? என்ன பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போறவையா? இப்பதான் இப்ப சின்னவா இப்ப இந்த செப்டம்பர் 1ஆம் போறா. அவ இப்ப 2ஆம் படிக்கிறேன். அப்ப பிள்ளைகளுக்காக தான் வச்சு கொண்டு நான் இப்ப அவைய ஸ்கூலுக்கு போனா நீங்க சும்மா ஒரு 1 or 2 hours செய்யலாம். வந்து இப்ப காலையில் பிள்ளைகளுக்கு லீவ் விட்டா கஷ்டம் என்ன? அப்ப அந்த டைம்ல என்ன செய்யறது?
இல்ல அப்படித்தான் நீங்க விட்டுட்டு போறாங்க. நாங்கள் அப்படி என்ன பழகையில்லை, வேல் பழகையில்லை, அதான் பிரச்சனை. அப்படி பழக்க நான் விட இல்லை. இனிதான் உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் பெற போதேன். இப்பதான் வேலையை சேர்ந்த நீங்க இல்ல பெண்டாக்கி நாளைக்கு வேலை வகு அப்ப இவன் சொல்றா வேலையை மாத்திட்டாங்க. ஏன் ஏண்டா பிள்ளைகளை நாளைக்கு லீவு பிள்ளைகளுக்கு இந்த எலெக்ஷனுக்காக. அப்ப மாத்திட்டாங்க இந்த ஆள் நாளை மாத்தி தரட்டான், அடிக்க கழிச்சு நாளை மாத்தி தரட்டான். இப்படின்னு அடிக்கடி லீவ் வருமே பிள்ளைகளுக்கு, வேலைக்கு வேலை செய்யல. அப்ப நான் சொன்னேன் இல்லையம்மா நான் வந்து இல்ல நீங்க நாளைக்கு போங்க எங்க ஃப்ரெண்ட் கிட்ட விட்டுட்டு போங்க, ஏன்னா பிள்ளைகள் நேரத்தில் எழுப்பி விட்டு போகணுமா, பிள்ளைகள் கொஞ்சம் பாடு. ஆனா வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்றது சும்மா கஷ்டம் தானே. நான் வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்லுங்க, அப்போ இயந்திர வாழ்க்கை. நாங்க ஒரு என்ன சொல்றது, இங்க வந்து நாங்க ஒரு இயந்திரம் தான், இயந்திரம் தான் ஓடிக்கொண்டே. எந்திரண்டேக்குள்ள இப்போ ஊர்லேண்டா இப்போ எத்தனையோ சௌரங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் வேலையை போறீங்கன்னு சொன்னாலும் டக்காண்டு தங்கச்சிட்டு அக்காட்டையே விட்டுட்டு போகலாம். இது இங்கே ஃப்ரெண்ட் விட்டேன்டாலும் அதுவும். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வந்து 2 பேரும் தான் நாங்கள் அந்த என்ன சொல்றது பிள்ளை பெற்ற வளர்த்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்கோம்னா 2 பேர்ட்ட முயற்சி மற்றது இவங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட், பிள்ளைகளை கொண்டு விடுறது கொள்வது. மூத்த 2வது பிறக்க கொரோனா டைம் இங்கே தான் மூத்த விட்டுட்டு 4 நாள் விட்டுட்டு பார்க்கவே வேலைக்கு இல்லை, ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு பார்க்கல தானே, ஃபோனில் தான் பார்த்தது. வெளியில மரணங்களும் நடந்தது. இத்தாலியில சீனா கடத்தானுண்டாகும் இத்தாலி என்ன அங்க. அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு சரியான பயமா இருந்திருக்கும், கண்ட வாட்டுக்கெல்லாம் செத்து இருப்பாங்களே. எல்லாம் செத்துதான். ஆனா நாங்கள் பயப்படல, நாங்க தெரியாத, நாங்க கொஞ்சம் என்னது நான் செய்த வேலையெல்லாம் கிளீனிங்கோட சம்பந்தப்பட்ட வேலை, இப்போ மருந்துகள் அதுகள் எல்லாம் சம்பந்தமான அறிவு இருந்தபடியா தெரியாது. இப்ப ஊசியே நான் போட மாட்டேன்னு இருந்தேன், போய் அந்த கட்டாயம் போடணும் சூழலுக்காக தான் போய். நீங்க என்ன இது ஃபைசரா போட்டீங்களா இல்லாட்டி அந்த இதா எஸ்ட்ராசெனிகாவா? ஃபைசர் போட்டீங்க வெளிநாட்டுல. ஃபைசர் நம்ம 2 ஊசியும் எங்களுக்கு அதை இல்லை, என்ன சினோஃபார்ம் சைனாட போட்டோம், ஸ்ரீலங்காக்காக தான் வந்தவங்க. அப்போ இப்போ நீங்கள் 6:30 வேலைக்கு இறங்க போகிறீங்க. 6:30 இப்போ நான் 1 hour லேட்டாக போகிறீங்களா? நான் செய்கிற வேலை நானே போய் திறந்து நானே செய்துட்டு வரதான். நீங்களே போய் திறந்து நீங்களே செஞ்சுட்டு வரதான். அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை, பிந்தி கிந்தி போனால் முந்தி கிந்தி செய்துட்டு வர. மற்றது இப்போ நார்மலாக இப்போ நான் இங்கே வந்ததுக்கு எனக்கு இப்போ குளிர் இல்லை, இப்போ சம்மர் தானே, இரவு 9-10 மணி ஆகினாலே வெளியில் நிற்க கொஞ்சம் லைட்டாக குளிராக கூட புதுசு தானே. நீங்கள் உங்களுக்கு விண்டர் டைம் எப்படி இருக்குமாண்ணா? விண்டர் டைம்ல இப்ப எங்களுக்கு பழகிட்டுது, புதுசாக ஆகல. மற்ற ஜெனோவா குளிர் குறைவு, குளிர் குறைவு என்ன கடை சுத்தி கடல் இருக்கு, அப்ப அதனால வந்து கடல் இருக்க எல்லாம் இங்க கொட்டுறது குறைவு. குளிர் கூட்டின சிட்டி குளிர் கூட்டின சிட்டின்னு சொன்னா பொலோனியா பிரெஞ்சு என்ற ஒரு இடம் இருக்கு. அது பலமோலாம் போயிருக்கீங்களா? நீங்க பலமோலாம் நான் 5 வருஷம் இருந்தேன், அங்க இருந்து போட்டு தான் அப்புறம் இங்க வந்தீங்களா? பலமோலாம் 5 வருஷம் அங்கதான் அண்ணா இருந்தேன். அன்றைக்கு வந்தாங்களும் சொன்ன வேணும், அவங்களும் முதல் பலமோல இருந்துட்டு தான் அப்புறம் ஜெனோவாக்கு மூவ் ஆயிருந்தாங்க. நினைக்கும் கூடுதலா தமிழாக்கள் பலமோலா அங்கதான், அது சிசிலியான்னு சொல்ற பலமோ சிசிலியான்னு சொல்றது, அங்கதான் அநேகமானாக்கள் வந்து அங்கதான் வந்து என்ன சொல்றது முதல் இங்க விசாக்கள் இல்ல தானே கப்பல்ல அதுகள வந்து அங்க இருந்து குடியேறித்தான் அவங்களோட திறமை நிமித்தம் ஒவ்வொரு சிட்டிக்கும் அவங்க அங்க இருந்துட்டு இப்ப நான் எல்லாம் 5 வருஷம் அங்க வேலை செய்து இருந்து நல்லபடியா இருந்தேன். ஆனா என்ன சொல்றது இந்த வேலைத்தியல் வந்து எந்த நேரம் வீட்டு வேலையில அந்த வேலையெல்லாம் இருக்கும், ஃபேக்டரி வேலையில அதுல சொன்னா நாங்க மேல் சிட்டி வருவோம். ஜெனோவாண்டு இல்ல மேல் சிட்டின்னா பலர்மா விட்டு நாங்கள் மேல் சிட்டின்னு சொல்றோம். மேல் சிட்டிக்கு வந்தா நான் இங்க முதல் பலோனியாவுக்கு வந்தேன், அங்க மச்சாலாக்கள் இருக்கிறாங்க, அங்க வந்து ஃபேக்டரி வேலை செய்துட்டு. பொலோனியான்ற அங்கே இருக்கு, பொலோனியா இங்கே தான் 4 மத்தியாலம். 4 மத்தியாலம் இல்லை, இத்தாலியிலான் இங்கே 4 மத்தியாலம் போகணும். 4 மத்தியாலத்தில் போகலாம். மற்ற மாந்தோவா அது அங்கே இருக்கு, அதுவும் இங்கே அது மாந்தோவா இங்கே இருந்து 3.5 மத்தியாலம் அப்படி பிடிக்கும். ஸோ பலமோக்கு வந்துட்டு என்ன ஃப்ளைட்டில் போகணுமா? இல்லை ட்ரெயின்லேயும் போகலாம், ஆனால் ஃப்ளைட்டில் போகிறதான் லேஸ் 1.5 மத்தியாலம். ரெயின்லேன்னு சொன்னால் 18 மத்தியாலம் பிடிக்கும். அது என்ன சொன்ன கப்பலில் போய் இங்கேருந்து போய் கலாப்ரியாவில் வந்து கப்பலுக்கு போகும், கப்பலில் இருந்து இப்போ இந்த அங்கே 1.5 மத்தியாலம் போய் அங்கே போகணும். ஓகே, என்ன சொல்கிறேன், எனக்கு அதுதான் எனக்கு உண்மையாக அந்த இப்போ நார்மலாக இப்போ இங்கே குளிச்சு கொண்டு இருக்கக்குள்ள சம்டைம் ஹீட்டரில் வர்ற சுடுதானே நின்றுட்டுண்டா குளிக்கலாது, இப்போவே குளிக்கலாது.
அப்போ விண்டர் டைமில் நெச்சு கூட பார்க்கல ஒரே துடைப்பு தான் போல பேப்பரால டீச்சர்னாலே பேசுவான். சமர் வந்தா அங்களுக்கு 2-3 மணி நேரம் குளிப்பீங்க, விண்டர் வந்தா குளிப்பே இல்லைன்னு எங்க விண்டர் டைம். சம்மர் டைம்லயும் அப்படிதான். அந்த ஒரு மாசம் என்றாலும் சம்மர் டைம் இல்ல, பைப்ல இருந்தா தண்ணி வருது, அது வந்து சும்மா கூலா தான் இருக்கு. அதோட இது மலை ஏரியா தானே, கொஞ்சம் பண்ணாலும் சுடு தண்ணி கலந்தா தான் உங்களோட விட்ட எப்படி ஹீட்டர் எல்லாம் ஓகேயா? சென்டர் ஹீட்டர் ரெண்டாவது எல்லா இடமும் இந்த ஹீட்டர் இருக்குல்ல எல்லாம் அப்படியே இது எல்லாம் அப்படியே அந்த பிளட்ஸ்க்கு, அதாவது ஒரு ஹீட்டர்ல இருந்து எல்லாத்துக்கும் போகும், பெரிய ஹீட்டரா இருக்கும். டைமுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போடுவேன். இவங்கடே ஓகே, பட் வந்து சில சம்டைம் நின்றுடும். இவங்கடே ஓகே, இவங்கட அந்த சுடுதண்ணி வந்து நம்ம கூல் பண்ணி அந்த சுடுதண்ணி முடிஞ்ச உடனே கோயிலர் தானே சுடுதண்ணி முடிஞ்சோன்னா திருப்பி ஹீட் ஆகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க வந்து இப்போ நாங்கள் எல்லாம் வந்து போனோம்னா குளிக்கிறது வந்து போறதும் பெறதுமா தான் இருக்கும், குளிக்கிறதும் தண்ணியும் இல்லை, நீங்க கொஞ்சம் கூட குளிப்போமா, அதுதான் பிரச்சனை. சூடாகாது, அதுதான் பிரச்சனை. அப்ப இவேண்ட சிஸ்டம் வந்து வர்றாங்களோ கொஞ்ச நேரம் குளிக்க வைக்கிறதா இந்த சுடுதண்ணி. இப்ப இங்க வெளிநாட்டுல நாங்க அப்படிதான் வாழ்ந்துட்டோம். நீங்க அங்க கிணத்துல அள்ளி ஊத்துற மாதிரி ஊத்துவீங்க. நான் வந்து இங்க வந்த முதல் நாத்து வந்து படிவா திறந்து விட்டு நின்றுன், சுடுதண்ணி நல்லா இருக்கும் தானே, குளிச்சு வண்டிக்கு ஒரு 2 நிமிஷத்துல குளிர அவளுக்கு எனக்கு நடுக்க தொடங்கிட்டேன். வெயில் அரிக்குது, ஆனா குளிர அப்படி குளிருது தண்ணி. ஏன்னா வெளியில வந்து வாங்கலாம் பேச்சு என்ன எப்படி வச்சுக்கிறீங்க ஹீட்டரேண்டு. அப்ப அவங்க சொன்னாங்க தாங்க 2 பேர் குளிக்கிறேன். அதான் இப்ப இவங்கட வந்து இந்த கோயிலர் தான் என்ன கோயிலர் எங்கடே அப்படி இல்லை, எங்கட மெட்டது ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி அது வேகமா சூடு வந்துட்டே இருக்கு, வந்தோடனே அது குறையாது. இந்த இவங்கட வந்து ஒரு ஆள் குளிச்சுட்டு ஒரு மணி அதுக்கு பிறகு நீங்க 3 பேர் தண்ணியே ஒரு ஆள் குளிச்சிருப்பீங்க. அப்ப என்ன வந்து அது உங்களோட என்ன மாதிரி தண்ணிக்கு காசு என்ன மாதிரி இல்ல, இது தண்ணி எல்லாம் வந்து வீட்டுக்காரர் நான் வாடகை தானே, அந்த வாடகைக்குள்ளே தண்ணி போகுதா? இங்க உங்களோட என்ன மாதிரி தண்ணிக்கு புரியும்பாவா அதுக்குள்ள வாடகைக்குள்ள இங்க வாடகை அந்த அப்ப 520 ரூபாக்குள்ளேயே உங்களோட தண்ணி. எனக்கு 470 ரூபா தான் வீட்டு காசு, அந்த 50 ரூபா தண்ணிக்கு தண்ணி மற்ற இந்த படியல் கழுவுறாங்க துடைக்கிறாது எனக்கு காசு கொடுக்கும் மாசம். அப்போ உங்களோட அந்த கழிவு தண்ணி போடுறது அது தண்ணி வேலை போகும், அதுக்கும் ஏதோ காசுன்னாங்க ஜெர்மன் சைடு எல்லாம். குப்பை பில் நீங்க கட்டணுமா? அதான் அந்த கழிவு தண்ணி குப்பை பில், எங்களுக்கு கழிவு தண்ணிக்கு தனி வரல, குப்பை பில்லுன்னு சொல்லி ஒன்று வரும். அது வந்து எங்களோட குப்பையில் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பில் அனுப்புவாங்க, அதுக்கு ஒரு பில் ஒன்று அனுப்புவாங்க. அதை விட வேற என்ன இங்கே வேற செலவுகள் பெருசா மற்ற நாடுகளோட இத்தாலி வாழ மற்ற இத்தாலி வந்து கிறிஸ்தவ நாடு முதலாவது. இங்க வந்து இறங்கின வந்து இத்தாலியில வந்து திருப்பி அனுப்புறன்ற கதையே இல்லை. அவன் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, எஸ்எஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நாங்க கிரிமினலா நாங்க வாழ்ந்தோம்டா இது புல செய்தா புலவதான். இந்த ஏஜென்ட் மூலமா விசா போறவங்களும் இத்தாலிக்கு இறங்கி தான் நாங்க இத்தாலிக்கு இறங்கி தான் நிறைய பேர் இத்தாலியத்தை கண்டுதான் போவேன். நான் வந்து இப்ப உங்களோட கதைக்க வர்ற வெளிக்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னா நான் எனக்கு தெரியும் உங்க வீடியோ முழுக்க என்னென்ன கதைக்கணும் என்னென்ன கதைக்க கூடாது என்னதான் நான் யோசிச்சிருந்தானுங்க. யாரு சுமனோட 2-3 தரம் இதா கிடந்த வருத்தமா கிடந்த இந்த காலத்தை முறிச்சு போட்டு கிடந்த. அப்ப நான் ஜெயிலுக்கு போன அப்புறம் காய்ச்சிங்களா? ஜெயிலுக்கு போன அப்புறம் நாங்க மெசேஜ் போட்டு காய்ச்சினேன். அடிக்கடிக்கு ஆன்சர் இல்ல, அப்ப மெசேஜ் போட்டு அவர் அதுக்கு மெசேஜ் போடுவேன், வாய்ஸ் மெசேஜ். எனக்கு நேற்று 2 பேர் அடிச்சவங்க இத்தாலி. அவங்க பலமோ நினைக்கிற ஒரு ஆள், மற்ற ஆள் வந்து ஒரு ஆள் வெரோனா உண்டு இந்த அவங்க மிலானோ பலமோ தூரம். அவங்க பிறகு 8ஆம் மாதம் ஊருக்கு வரன்னு சொல்லி அங்கே கட்டாயம் சந்திக்கணும், ஏதோ ஒரு அதிபர் உங்கள் மூலம் வந்து செய்யணும்னு சொல்லி கதைச்சாங்க. வேற என்ன இத்தாலியில் பார்க்குற இடம் இருக்குது? இங்கே பார்க்குறதுக்கு பீசா சாஞ்சு கோபுரம் இருக்குது, மற்றது வெனேசியா போகலாம். நீங்கள் போகிறோம் அந்த தண்ணிக்குள்ள வீடுகள் இருக்கு. அது என்ன தண்ணிக்குள்ள வீடுண்ட தண்ணி என்ன சொன்னால் இப்போ ஒரு காலத்தில் வந்து இதாக இருந்தது, தீவாக சும்மா இதாக இருந்தது, இப்போ ஃபுல்லாக தண்ணி மூடிட்டுது. அங்கே போகலாம், அது இப்போ நடுவில் பாலம் இருக்குது, பாலத்தால் போய் அங்கால போய் எல்லாம் தண்ணிக்கலான் இருக்கு. இப்போ
இப்போ நாங்களும் தீவுக்காக இருக்கோம், இலங்கையிலாம் இருக்கோம், ஃபுல்லாக தண்ணி எங்களுக்கு. இல்லை இப்போ அங்கே உங்களுக்கு அதை என்னென்னு சொல்கிறேன்டா, எங்களோட நாட்டை பொறுத்தவரை நயனாதீவு இருக்கு, அதே மாதிரி தான் நயனாதீவு, புங்குடுதீவு, குடுக்கட்டும், அப்படியான ஒரு தீவில் இது இது ஆனால் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் உண்டு. அது வந்து என்ன டூரிஸ்ட் பிளேஸ் அது வந்து டூரிஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து அங்கே போகிறோம்னா அவ்வளோ தூரம் இருக்கு, 3.5 மணி 4 மணி தேவை இதில் போகிறோம், சொன்னால் பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம்டா ட்ரெயினில் போய் பேந்தாங்கால ரயிலில் போகணும். அதில் போனாலும் அதே ஒரு 5 மணி தேவை பிடிக்கும். 5 மணி தேவை பிடிக்கும். ஒரு நாளில் போயிட்டு பார்த்துட்டு திரும்ப ஒரு நாளில் போய் பார்த்துட்டு நீங்கள் எப்படி அதே இப்போ அந்த தண்ணிக்குள்ள விடனே ஆக்கள் வாழுற இடமா இல்லாட்டி சும்மா ஆக்கள் இருக்கு, ஆக்கள் எல்லாமே தீவு மாதிரி போட் இருக்குது. ஓகே, ஆனால் கொஞ்சம் ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு மக்கள் அதுக்குள்ள வந்துட்டே இருப்பாங்க. கவிதாஸ் கவிதாஸ் அக்கினி கலக்குறாங்க, நல்லா கலக்குறாங்க. மற்றவங்களுக்கு ஏறிக்கொண்டிருக்கும், ஜெயிலுக்கு இருந்தவங்க இருக்கிறாங்க. இப்போ அதுதான் எனக்கு இப்போ திரும்ப இண்டே ஃபுல்லாக பயங்கர டென்ஷன். என்ன அது இண்டே ஃபுல்லாக என்ன பயங்கர டென்ஷன் ஆகி போட்டாங்க. அதை நான் இருந்து சும்மா யோசிச்சோன்னு இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குள்ளாங்க. நீங்கள் வந்து இப்படி கதை கேம் வந்து என்ன சொல்கிறேன், சனம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு குழம்பு ஒரு விஷயத்த முடிவு பண்ணினா அதிலே நாங்கள் நிற்கணும். ஒரு தானே நாங்கள் நம்புகிற போது தான் பழகிறோம்னு சொன்னால் பழகணும், நம்பணும். அப்படி இல்லைன்னா விடுவோம். கஷ்டப்பட்ட சனம்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு வந்து விளக்கம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் உண்மையாக வந்து பொய் 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 என்னண்டா இப்போ அவங்களுக்கு சரி விளக்கம் இல்லாமலா வந்து அவங்க வந்து வீடியோக்கு வராங்க, எல்லாம் பாருங்க. மற்றது கூட்டிகிட்டு போகிறாங்க, விளக்கம் சொல்லித்தானே கூட்டிகிட்டு விடுறாங்க. திடீரென்று இப்போ உங்களோட வீட்டை வந்துட்டு ஒன்றை செய்தால் அது வேற விஷயம். மற்றது அந்த அந்த என்ன ஒரு அண்ணாவை வந்து வீட்டை வந்து இது பண்ண 500 ஆதாரம் நாடி அடிச்சு கேமு போட்டு எல்லாம் பார்த்தேன். அந்த ஆள் டெய்லி வருமண்ணா. அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் என்னத்துக்கு விடுறீங்க? அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க ஒரு நல்ல ஒரு கிளினிக்ல இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ல இல்லாட்டி அதுக்குரிய இடத்த விட்டு இல்லாட்டி நீங்க சுவிஸ்ல இருக்கிறீங்கன்னா அடுத்தது இப்போ கொஞ்சம் முன்ன கதைச்சவர் என்ன சுவிஸுக்கு போனோன்னு சொல்லுங்க, அங்கே எல்லாம் ஆக்கள் நிற்கிறாங்களா, எனக்கு அடிச்சு போடுவாங்க. நேசன் யூரோப்புக்கெல்லாம் வந்த நேசன்னா யூரோப்புக்கெல்லாம் வந்தாச்சு. இனி எங்கேயுமே அவருக்கு ஒன்றும் நடக்காது. அடுத்த நிமிஷமே வந்து நிற்பாங்க பொடியால். என்ன அப்படி இல்லைன்னா சும்மா தெரியாது. இப்போ நாங்கள் ஒருவடையும் பகைக்கு போக தேவையில்லை. இப்போ நான் என்ன சொல்றேன், உங்களோட ஒரு ஆதங்கத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க, ரைட்டு? ஏன்னா அதான் என்னுடைய மற்ற என்ன அது என்ன ஒரு என்ன சொல்ற என்னென்ன அந்த கதைக்கிறேன்னே தெரியும் அவங்களுக்கு. இப்போ உங்களை பார்த்துட்டு என்னத்தை கதைக்கிறேன், அதான் அந்த பம்பளா. ஸோ உங்களை மாதிரி மைண்ட் செட்டில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னா இப்போ நான் எல்லா இடையும் இப்போ இத்தாலிக்கு வந்து தெரியாது ஒருத்தருக்கு. தெரிஞ்சிருந்தா இப்ப இத்தாலியிலேயே நிறைய பேர் வந்துட்டு அழைச்சிருப்பாங்க. பொருளுக்கும் தெரியும். இப்ப இவங்களுக்கு உங்களை பர்சனலா தெரிஞ்சபடியா சொன்னவங்க, இப்ப இவங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் சொன்னவங்க வந்து இப்படி பார்க்க நிக்கக்குள்ள இத்தாலிக்கு வந்தேன்னு சொன்னா நிறைய சனம் வந்து இவன் பலமூல இருந்து கூட வந்துடும். கார்லயும் பெறலாம் தானே. இப்ப நான் இதை வந்து நான் லேட்டா தான் அப்டேட் பண்ணுவேன். இதை அப்டேட் பண்ணிக்க நான் எங்க நிப்பேன் அந்த டைம்ல பார்த்தா கவலைப்படுவாங்க. பார்த்தா இப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உங்களோட கோய்ப்பாங்க, நீங்க எனக்கு சொல்ல இல்லைன்றோட கோய்ப்பாங்க. அது வந்து நான் சொல்லுவேன். இப்போ எங்களோட நிலைமை எங்களுக்கு தெரியும் தானே, விளங்கிச்சு. எங்களோட நிலைமை தெரியும் தானே. இப்போ நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றது தெரியும் தானே. இப்போ எங்களுக்கு கூட்டிக்கொண்டு பப்ளிக் பண்ண தெரியாம இல்லை. பப்ளிக் பண்ணிட்டு உங்களை ஒரு ஆபத்தில் நாங்கள் மாட்டி விட்டுட்டு நாங்கள் அதுலேருந்து பேர் தூக்கி எடுக்கிற கஷ்டம். எவ்வளோ வீரம் எவ்வளோ தைரியம் இங்கே சரிங்க. சும்மா ரோட்டில் போய்க்கியே சும்மா சொரிச்சட்டை விடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இது பண்ணணும். வேறு என்ன எங்கே வாழ்க்கை முறையை பற்றி சொல்லணும்னு சொன்னால் உண்மையாக நானும் வரையக்குள்ளே கொஞ்சம் இதாக இருந்தேன். பட் இங்கே வந்த அப்புறம் எல்லாரும் வந்து இத்தாலி என்று சொன்னால் எல்லாரும் வந்து நினைக்கிறது இத்தாலி வந்து யூரோப்பில் என்ன மாதிரி தான் எல்லா எண்ணங்களும். ஆனால் இத்தாலியும் ஒரு யூரோப் பண்ணுறதை யூரோப்பில் அது வந்து நாங்களும் யூரோப்பில் வாழ்கிற மாதிரி தான் வாழ்கிறோம். இந்த பாருங்க இப்போ வேறு நாடுகள்ண்டா இப்படி லீவ் எடுத்து வரையில அது இந்த நான் இப்போ லீவ் எடுத்துட்டு இந்த வந்து நிற்கிறீங்க. உண்மைதான். பட் ஏன் இத்தாலி யூரோப்பில் இல்லைண்டா? அங்கே இருக்கிறார்கள் வந்து கதைக்கிறோம். இத்தாலிக்காரரை வந்து இந்த இத்தாலின்னா கொஞ்சம் இதாக தான் நிற்கிறது. இத்தாலியில் இருக்கிற வீட்டு வேலை செய்யணும் அந்த அப்படியான ஒரு இது இருக்கு. சுவிஸ்காரர் எல்லாம் அப்படிதான் நக்கல் அடிக்கிறது.
இல்லை ஏன் எல்லா இடத்துலையும் செய்கிறது தானே. இல்லை இத்தாலியில வந்து வேலை கூட இருக்குது, வீட்டு வேலையில் தான் கூட இருக்கு. எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்யலாம், எல்லா வேலையும் இங்கே இருக்குது. ஆனா சுவிஸ் பிரான்ஸ் அங்க எல்லாம் ஃபேக்டரி எல்லாத்துக்கும் எழுதுகள் இருக்கு. அப்படியா இத்தாலியா வந்து அப்படியே ஒரு மட்டம் தட்டி யோசிக்கிறது. ஆனா இது ஆனா அந்த மட்டம் தட்டுறவங்களோட ஆரம்பம் இங்கேயா தான் இருக்கும். தொடங்கினது இங்கேயா தான் இருக்கும். தொடங்கினதை மறந்துடுவாங்க. காட்டுக்குள்ளால நடந்து வந்தா இல்லாட்டி எப்படியோ இத்தாலிக்கு வந்து இத்தாலிக்கு வந்துதான் அநேகமான, அதாவது 100% ஆட்கள் இத்தாலி கண்டுதான் யூரோப்பிலுக்கு போயிருக்கு. அதான் இப்போ என்னண்டா அநேகமானாக்கள் பழசையும் நன்றி மறக்கிறவங்களுமே இருக்கிறாங்களே, அதால பிரச்சனை. அதானே மெயின் பிரச்சனை. நீங்க பழசுகளை மறக்காம எல்லாத்தையும் சொல்றதால உங்களுக்கு பிரச்சனையா கிடக்கு. அதால அவங்க அந்த வகையில அவங்க ஓகேன்னு சொல்லலாம். என்ன அப்பா விறகு கொத்தி அப்பா அம்மா வேலை செய்து கஷ்டப்பட்டு எங்களுடைய பாவம் அதான் நீட்டு சொன்னாங்க. எங்களுடைய பாவம் அப்படித்தான், விறகு கொத்தி கூட எங்களை பார்த்துருக்குறாங்க. இப்ப நாங்க வளர்ந்தாப்புல அப்பா இல்லைன்றது ஆகுமா? அதை விட அப்பா செஞ்ச கஷ்டத்தை நீங்கள் மறக்கலாம். இப்போ நீங்கள் கார் பயன்படுத்தா பிறகு அப்படிலாம் இல்லை. என்ன சொல்கிறது வந்து அவர் எவ்வளோ தியாகிருப்பா. இப்போ நீங்கள் எவ்வளோ படித்து எவ்வளோ இது வந்தாலும் அவர் வந்து விட்டபடி தானே அந்த வேலைக்கு வந்து. நான் இன்றைக்கு வரைக்கும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கேன். நான் எப்பயுமே வந்து பழச மறக்கிறவன் இல்லை அப்படின்றதான் நான் சொல்லி கொண்டிருக்கேன். வந்து இப்போ ஆனால் நீங்கள் வந்து கிருஷ்ணா சில விஷயங்களை நீங்கள் காட்டக்கூடாது, மறைக்கணும். நீங்கள் உதவி செய்கிறத நீங்கள் செய்யலாம். மற்றும்படி உங்களுக்கு வர்ற எல்லாத்தையும் நீங்கள் காட்டேக்க சனத்தில் அந்த பெறாமையின் உச்சக்கட்டம் தான் உங்களுக்கு வர்ற ஆளை பிரசன் இதுகள் எல்லாத்தையும் ஓப்பனா துறந்து அப்ப பாக்குறேன். எனக்கே சில தடவை இவனுக்கு எத்தனை எம்பளப்பு வந்திருக்கேன்னு பார்ப்பேன். பிறந்த நாளைக்கு எம்பளப்பு வச்சு காட்டுங்க பாப்பா எத்தனை எம்பளப்பு எண்ணி கொண்டு இருப்பேன் நான். இவ்வளவு எம்பளப்பு வந்திருக்கேன். அது வெளியில இருக்க நீங்களே அப்படி பார்க்கக்குள்ள ஊர்ல இருக்க பெறாமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்கள் எங்களுக்கு என்னுடைய எண்ணம் என்னன்னா, நாங்க வந்து ஒன்னும் செய்யலாம் இருக்கேன் போராடிச்சால மனசம் பண்ண மாட்டீங்க. அப்ப வந்து அதால வந்து அப்ப அப்படித்தான் அந்த அப்படியான நேரங்கள்ல கோபம் பெற முடியும். அப்ப அவங்க வந்து அதுல இருந்து ஆரம்பிச்சு வளர்ந்து வந்து இப்போ இங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அவர் கதைச்சது வந்து அவர் வந்து ஒரு பொதுவா எடுத்துக்காங்க. அதை வச்சுக்கொண்டே அவர் கதைச்சிட்டாருன்ற இதோட தான் எல்லாருக்கும் ஏறி வாடி அப்படி எல்லாரும் அந்த. ஆனா அந்த கப்புக்களே உங்களுக்கு அமைஞ்சிட்டுது. உங்களோட தங்கச்சி வந்து ஒரு நீல சட்டையோட இல்லை நான் பார்த்தேன். அவ காய்ச்சி நான் பார்த்தேன். இல்லை அதான் நானும் இல்லை. இப்போ நீங்கள் உள்ளுக்கு இருக்க நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் எத்தனையோ பேர் வந்து வெக்கத்துன்னா இந்த கூடாத காய்ச்சிடுவாங்கள்ண்டு கலைக்காம இருந்தவங்க. இப்போ நான்லாம் அன்றைக்கு ஒரு கலைப்பை கொண்டு பார்த்தேன். நான் பேருந்து பார்த்தேன் நாய் குலைக்குதுன்னு நாங்களும் குலைக்கல. அது மற்றது நானும் இப்போ உண்மையாக என்ன சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நானும் சொல்லக்கூடிய வந்து சைலண்டாக்கி நாங்கள் சைலண்டாக போவோம். சைலண்டாக இப்போ இப்போ நான் அன்றைக்கு சைலண்டாக இருந்தபடியா இப்போ உங்களை வந்தோன்னே கண்டு கதைக்கக்கூடிய மாதிரி ஏன்னா அன்றைக்கு நான் கதைச்சு அவங்கள கோபப்பட்டுருந்தா எக்கச்சக்கமாக கோபப்பட்டா இப்போ உங்களோட கதை கேட்க கூட குறைய கதை கேட்க சில வார்த்தைகள் மாறலாம். மற்ற பிரச்சனைகள் சும்மா அவனுங்களை உங்களை சுப்பேத்தி விட உங்களுக்கு கோபம் வர அப்புறம் தெரியாத தேவையில்ல பிரச்சனைகள். ஊர்ல தம்பி ஒரு ஆள் இருக்கிறேன். இப்போ அவருக்கு சொல்லிட்டு தான் வந்தேன். கிருஷ்ணா நான் பார்க்க போறேன் உணவு கொடுத்து வச்சு நடையில கிருஷ்ணா எங்க இருக்கிற ஊர்ல சுண்டுக்குழியில இருக்கிறதா சுண்டுக்குழி பிள்ளைகளுக்கு உதவி செய்ய அவங்களுக்கு வீடு கட்டி கொண்டு இப்போ அரைவாசியில் நிற்குதல்ல. இப்போ நான் இப்போ தம்பியா கிட்ட சொன்னானே அதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் ஜெயிலுக்கு போன கையோட அப்படியே விட்டது தானே அவங்களுக்கான அதை முடிக்கத்தானே பண்ணும். நான் மற்றது பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க இந்த இங்கே சுண்டுக்குழி பக்கத்தையா இல்லை கொழும்புத்துறை சுண்டுக்குழியா கொழும்புத்துறை அதுக்கு அந்த ஒரு இதுக்கு போனீங்களா அந்த ஸ்கூல்ல நான் படிச்சேன். பாலனங்கள்ட்ட அந்த நினைவுக்கு ஆட்டு அவங்களோட பிள்ளைகளாட்டு இது கல்யாணத்தினத்துக்கு என்னதுக்கோ ஒரு இது நீங்க போயிட்டு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அங்கேயா படிச்சீங்க? அங்கே நான் படிச்சேன். ஓகே. நான் அங்கதான் நான் படிச்சது. அவங்க ஆள் யோசிக்கிறா இந்த ஆள் என்னென்ன தெரியல கதைக்குன்னு சொல்லி அப்படி இல்லை. இப்போ நாங்கள் எங்கடா இதாக வந்து நான் அங்கே 2 பேரும் காய்க்கிறேன் அவ்வளோதாங்க. நான் அதுக்கு கண்டா அப்புறம் வேறு என்ன இப்போ எல்லாத்தையும் வேற கதைக்கல தானே. இப்போ அண்ணா முதல் ஆரம்பத்தில் சைவத்தில் இருந்து வேதத்துக்கு மாறி அந்த ஆண்டவற்ற ஒரு அன்பை ருசித்து ஆளுக்கு அதில் கொஞ்சம் ஈடுபாடு கூடி தானாக
என்ன அந்த சொல்கிறார் தானே சத்தியத்தை அறிவிங்க சத்தியத்தை விடுதலை ஆக்க மாட்டேன். அப்போ தண்டை ஒரு தன்னிச்சையான விருப்பத்தால் 4 பேருக்கு தான் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை சொல்லணும்னு தண்டை வீட்டிலேயே ஒரு ஹோலை வந்து ஒதுக்கி 4 பேரை தானே வந்து உருவாக்கி அது செஞ்சு கொண்டு இருக்காரு. மேபி ஃபியூச்சரில் அது இன்னும் கூடலாம். நல்ல காரியம் நல்ல காரியம் தான், நல்ல காரியம் தான். நாங்கள் எங்களுக்கு வந்து வாஞ்சி இருக்குது, நாங்கள் சொல்லணும் ஆண்டவர் சொல்லணும்னா நான் வந்து ஃபோனுகளில் தான் நாக்களுக்கு போக சொல்கிறது, மற்றது மெசேஜ் போடுவேன். அப்படி போட்டு சில பேர் எத்தனையோ பேர் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஊர்லயே நிறைய பேர் வந்து அப்படி வந்திருக்கிறாங்க. உண்மைதான், உண்மையான அன்பு ஒன்று இருக்கக்குள்ள மற்றது ஆண்டவர் எங்களுக்கு என்ன நன்மை செய்தாரோ அதைத்தான் நாங்கள் சொல்றோம். இல்லாத சொல்லல தானே. அதால வந்து ஆண்டவர் வழி நடத்துறார். நான் கூட வீடியோக்குள்ள இந்த மதம் சம்பந்தமா கதைக்கிறேன், வீடியோ பாக்குற நிறைய பேர் எல்லா மத ஆக்களும் பாக்குறது தானே. ஸோ அதால் நம்ம எங்களோட இதை நாங்கள் எங்களுக்குள்ளே வச்சுக்கொள்வோம். பர்சனலாக சந்திக்கும் போது நாங்கள் எங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லலாம். அதை வீடியோவில் காய்ச்சா அப்புறம் அதையும் வந்துட்டு தவறாக கதைப்பாங்க. அக்கா ஆள் வீடியோவில் கொஞ்சம் சைலண்ட் போடலக்கு நான் வீடியோ கமரா தூக்கி பிடிச்சோன்னே கண்மொழியெல்லாம் பிதுங்குது ஆளுக்கு. என்ன அங்கால இருந்தோன்னு கடுங்காத, இங்கே வந்தோடனே கதையை காணையில். அப்போ அக்கா இந்த மாதிரி கிட்டாலி லைஃப் ஓகேயா? சரியா அக்கா மாதிரி மூத்த மகள் வந்து என்ன மூத்த மகள் அவ மாதிரி 2வது உங்களை மாதிரி என்ன? ஓகே. ஆகல எப்படி படிப்பெல்லாம் வாப்பா படிப்பேன். இப்பதான் இட்டாலி லாங்குவேஜ் எல்லாம் கதைப்பினேன். நல்லா கதைக்கிறீங்க. நான் இங்க வந்து 2 வருஷம் பழைய வச்சுக்கிறேன். தமிழ் விருப்பம் இல்லை. நான் ஆகல வெரைட்டி தான் அனுப்பி வைக்கிறேன். தமிழை நாங்கள் எங்கிட்ட தமிழை விட இல்லாத நீங்க தமிழ் விருப்பம் இல்லைன்னு சொல்லக்குள்ள அதையும் பிள்ளையா புரிஞ்சு எனக்கு வந்து வேற ஒரு மொழியை நீ பழைய தாவணமண்டேக்குள்ள எனக்கு ஒரு இதாக இருக்குதான். நான் இது இப்போ நீங்கள் இது எங்களை தமிழ் மொழி தாய்மொழின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்குள்ள ஓகே வந்து அவைக்கு இத்தாலியில் பிறந்தாங்களுக்கு இத்தாலி லாங்குவேஜ் தான் மெயினாக இருக்கு. நீங்கள் சொல்லி பழக மற்றது இத்தாலி தமிழ் வந்து எழுதுறது கொஞ்சம் இப்போ எழுத பழக விட்டுருக்கீங்களா? தமிழாக்களும் பெரிய கஷ்டமா இருக்குமே. எழுதுறது அது சரி தானே. காணாக்கா நக்கி நான் அப்படி எழுது எத்தனையோ பிள்ளைய விடுவா. இத்தாலி லாங்குவேஜ் எல்லாம் வந்தா எழுதுவாங்களா? இல்ல இப்பதான் படிக்கிறாங்க. இப்ப எத்தனையாம் ஆண்டு? 2ஆம் வகுப்பு எழுதுவா அதெல்லாம். அது இந்த இத்தாலி எழுத்து சும்மா காலங்கள் பிறக்கிற மாதிரி என்ன இங்கிலீஷ் எழுத்து மாதிரி தானே. நீங்க டச்சு 6 வழி வச்சிருந்தானே என்ன சாமான் அது சும்மா இப்படி அது நான் இது அது தொடர்த்து எழுதி இருக்கிறது. வரைச்சலுங்க காக்கல பிள்ளைல 1ஆம் வகுப்புல தான் நான் 6 ஒரு கொப்பியும் பேனையும் கொடுத்துடுங்க எழுத வச்சு பார்ப்போம். அன்றைக்கு போன கொப்பியை வண்டி பார்த்தேன். எனக்கு நான் நினைச்சேன் சும்மா நான் வாசிக்க மாட்டேன். ஆனால் எழுத்து என்ன அது எழுத்து இப்படி 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 இப்படியே தொடுத்து எழுதி வைப்பாங்க. நீங்க எழுதுவீங்களா இத்தாலி? நான் எழுத மாட்டேன். நான் வந்து நல்லா கதைப்பேன், எல்லாம் செய்வேன். எழுத நீங்க இத்தாலி லாங்குவேஜ் கொஞ்சம் ஓரளவு இங்கே வந்து 1 வருஷம் படிக்க போனவா சமாளிக்கக்கூடிய அளவுக்கு. இப்போ நீங்க வந்து 10 வருஷம் 9 வருஷம் மண்டைக்குள்ள நோம்பலா சமாளிக்கிற அளவுக்கு தெரியும். எனக்கு ஒரு எழுதி காட்டுங்க பாப்போம். என் பேர் இத்தாலி லாங்குவேஜில் சொன்னாங்க அந்த கொப்பியை எம்பனையும் பண்ணி நாங்கள் கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க எழுத்த பாருங்க. எனக்கு நோம்பலாக எழுதி காட்டுங்க தொடுத்துருதாம முதல் இதில் வச்சு எழுதி காட்டுங்கம்மா. எழுதி காட்டுங்க. என்ன பேர் கிருஷ்ணா? இங்கிலீஷ் அப்படி நம்மளை எழுதுவினமா இல்லை இப்போ படிக்கணும்? இப்போ தான் படிச்சுருக்கேன். பேச்சல் விடுங்க அக்கா. இந்த நஞ்சு நம்ம அதிகா பறக்கிறது வாங்கிட்டு கேபிட்டல் எழுதிருக்கலாமேம்மா. சரி சரி எழுதுங்க. அதுலேயும் இருக்குதா கேபிட்டல் ஸ்மால்? என்னப்பா புள்ள வளையங்கருமா போல அடகு கிருஷ்ணா மாமாவுக்கு தெரியாது. இது என்ன மாமாவா? மாமா அழிக்கிறீங்க கிருஷ்ணா மாமா. ஓகே இப்போ நான் வாசிச்சுட்டேனே அப்போ இத்தாலியே மாமாண்டா நீங்க அதை எம்மா பிடிச்சிட்டீங்க. இங்கிலீஷ் எழுதுவோம் அதே மாதிரி. மற்றது இப்ப இத்தாலியில வந்து 18 சொல்லு பாருங்கம்மா சொல்லுங்க. இதுல சும்மா எழுதி காட்டுங்க ஒச்சி எழுத்து அப்படி பாருங்க. இப்ப அப்பாண்ட பேர் எழுதுங்க. அப்பாண்ட பேர் எழுதுங்க. அப்போ கரணண்டு
சும்மா அப்பாட பேர் எழுதுங்க அப்பாட பேர் எழுதுங்க கரணண்டு இப்படி எழுத்து எழுதாமல் மெட்ட எழுத்து நோமலா கே போட்டு எழுதுங்க இத்தாலியிலையும் கேலியா ஸ்டார்ட் பண்ண நான் என்ன கேல கே ஹெச்சில் தான் வரும் நான் கரண் எர் வரும் பாரன் உதன் எது இங்கிலீஷ் இல்லாது இங்கிலீஷ் எழுத்துல தான் எழுதுறது இங்கிலீஷ் எழுத்து தானே அஞ்சலுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த பறக்கிற அஞ்சலுக்கு இந்த இதை வாசிச்சு காட்டுங்க இதற்கு முதல்ல வாட்சி காட்டும் சொல்லம் பார்த்தீங்களா பிள்ளைக்கு விளாங்குது இல்லை இந்த இதை வாசிங்க பார்ப்போம் இது யார் வழினா அண்ணா நீங்க எழுதி காட்டுங்க இதில் எழுதி காட்டுங்க வாடியா பேர் அண்ணா பிள்ளை இத்தாலி மொழி கதைப்பீங்களா ஃபுல்லாக கதைப்பேன் கதைப்பேன் மாறன் ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சு சும்மா கேட்டு பாப்பேன் அப்போ எப்படி இருக்கிறீங்கன்னா ரெண்டு இருக்கிற எப்படி இருக்கிறீங்கடா கோமஸ்தாய் அழகு தமிழ் கொஞ்சம் தெரியாது என்ன தமிழ் தமிழ் வந்து தெரியும் நாங்கள் நீங்க எப்போ போறீங்கன்னு சொல்லுங்க இத்தாலியில் ஏ என்னவா தூக்கு அந்த வாய் நீங்கள் எப்போ போறீங்க இங்க வந்து இப்ப இத்தாலியில தூ என்ற நீங்கள் நாங்கள்ன்றதுக்கு அந்த நீ என்றதை தான் கூட வந்து நீ ஏன்டா என்ன சொல்றது தூ நீங்கள் என்றாலும் அப்படித்தான் சொல்றோம் அப்படிதான் சொல்றது போக வேண்டாம்னா என்ன சொல்றது போக வேண்டாம் டோன்ட் கோ நொனந்தாரே ஓகே 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 வாங்கன்னு சொன்ன வாங்கோண்டா வியனி ஸோ யா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்ன போயிட்டு வாங்கோண்டா நீங்க போயிட்டு வாங்க நீங்க போய் படுங்கோண்டா நித்தா கொள்ளுங்கோண்டா வயதூர் மீது எனக்கு அதுகளெல்லாம் தெரியும் அதான் கேட்குறேன் எனக்கு தெரிஞ்சே தான் நான் கேட்கல அப்படிங்கிறத பாஸ்தாண்டா என்ன பொருங்க வாழ்க்கை பாசாண்டா ஏதாவது ஒன்று காணும் சாப்பாடு வந்தா காணுமில்ல சொல்ற நீங்க என்ன லூய் பாச்சோண்டா பாச்சோண்டா என்ன பாச்சோண்டா பாட்சோண்டா பாட்சோண்டா என்ன தூம் பாட்சோ நோ தூம் பாட்சோண்டா பாட்சோண்டா என்ன தெரியாதா பால்சோ பாட்சோ பாட்சோ பாட்சோண்டா சேமா சேமா சேமோ பாட்சோவும் லூசு தானே லூசா ரெண்டும் அப்படிதான் ரெண்டும் தூணோ சேமோ பாட்சோ ஆக்கள் இத்தாலியில நல்லா ரெண்டு பேரும் ஆக்கள் நல்லா கதைச்சு கொண்டிருக்கணும் ஓகே அப்போ இங்கே வாங்க தங்கச்சி ரெண்டு பேரும் கதைங்கோ இத்தாலியில கதைங்க ஒரு நிமிஷம் நான் இப்போ எங்கே போக போறீங்க இப்போ இது முடிஞ்ச உடனே அக்கா கேளுங்க அக்காட்ட கேளுங்க கேளுங்க அக்காவோட கதை போக போறீங்க இத்தாலியில கதை முடிய எங்கே போக போறீங்க அக்காட்ட கேளுங்க பாய் அக்கா சொல்லுங்க பாய் தாய் நல்லா கதைக்கணும் இல்லை மாமா எல்லாம் கேட்டு ஏய் இத்தாலியில கதைங்க தமிழ்ல இருக்குதா இத்தாலியில கதைங்க கதைங்க சொல்லுங்க போகாது ஆளுக்கு பக்கம் கொஞ்சம் என்ன இவா ஓகே ஆள் கதைக்கிறா என்ன அப்போ இப்போ நீங்கள் எனக்கு அப்பாண்ட பேர்லையும் காட்டல இத்தாலியில் ஓ அப்பாட இது இங்கிலீஷ் இல்ல இங்கிலீஷ்லாம் நீங்கள் பாவிக்கணும் எங்களோட பேர் இங்கிலீஷ்லாம் நாங்கள் அப்படியா வேற பேர் தான் இங்கிலீஷ்ல எழுதினா அவியல் வேற உச்சரிப்பு இப்போ இல்லை இப்போ 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 இங்கே இப்படி இங்கே தாங்க பேர் எழுதி காட்டிட்டு வாசிச்சு காட்டுங்க இத்தாலியில நீங்க தமிழ்ல உங்க இத்தாலி தானேம்மா இங்கிலீஷ்ல தானே உங்களோட பேர் எழுதுற நீங்க இங்கிலீஷ் தானே இங்கிலீஷ் எழுத்து இங்கே இங்கிலீஷ் தானே இப்போ இங்கே வந்து 18 எழுத்து 26 இல்லை இங்கிலீஷ்ல 26 இங்கே வந்து இப்போ இங்கே வந்து இப்போ இதை ஏ வந்து ஆன்னு சொல்லுவாங்க பிஏ பிஎன் தான் சொல்லுவாங்க
6 வந்து எர்ரன்னு சொல்லுவாங்க. அப்போ 26 எழுத்து 18 எழுத்து தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்களா? பாரு இப்போ வேங்க இப்போ நான் கிருஷ்ணாண்டு எழுதுறேன் தானேம்மா, சரியா? இப்போ கிருஷ்ணாண்டு இங்கிலீஷில் எழுதுறேன், ரைட்? இப்போ என்ன தமிழில் எழுத சொன்னால் நான் இப்படி எழுத போகிறேன் கிருஷ்ணாண்டு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அதே மாதிரி இங்கே இத்தாலியில் எழுத சொன்னால் நீங்கள் என்ன இது கொஞ்சம் வித்தியாசம் தான். இங்கே இதில் கிருஷ்ணாண்டு எழுதுங்க ஒவ்வொரு எழுத்தா, ஒவ்வொரு எழுத்தா இங்கே அப்பா எழுத்து எழுதுன மாதிரி. இத்தாலியில் கிருஷ்ணாண்டு ஜி ஆள் பேனை பிடிக்கிற விதமும் ஒரு மேத்தா கையால் புத்தர் மேலே பிடிச்சா தான் கிடக்கேன்னு. அப்படியோ? இப்படிதான் போத்தி பிடிச்சிக்கிறது. இது கிருஷ்ணாண்டு இத்தாலியில அப்படிதான் வரும். கிருஷ்ணா இது நீங்க கேல போட்டு எழுதிருக்கிறீங்க. இது வந்து இப்ப இது CRR ஈஸி. நீங்க நார்மலா படிச்சிடலாம். ஓகே, எழுதுற ஈஸி. இப்ப நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சா இத்தாலி வந்து உங்களுக்கு நார்மலா எழுதிடலாம். அப்ப அந்த கதைக்கிறது தான் அந்த சொல்லுகள் கொஞ்சம் சொல்லுகள் வித்தியாசம். ஒரு சொல்லுலயே நிறைய உச்சரிப்புகள் இருக்கு. அப்போ அதுவெல்லாம் அந்த கலைக்கிறதா கொஞ்சம் கஷ்டம் மொழியா, எழுதுறது நீங்கள் வாட்சி பிடிச்சிருக்கீங்க. சரியா, எழுதுறது லேஸு. அப்படிலாம் எப்படி படிக்கிறீங்களா வடிவா? நல்லா படிக்கிறீங்களா? எழுதுங்க. நீங்கள் சொல்லி கொடுத்தா வாசிப்பனே, அதைத்தான் நீங்கள் எழுதுப்படாத. கொம்பிளியானோண்டு நீங்கள் யாரும் இத்தாலியில் சொல்லுங்க. இதை எழுது தமிழில் சொல்ல. நீங்கள் இத்தாலியில் சொன்னீங்களான்னு சொன்னால் அவள் வந்து எழுதுவா அதை. கொம்பிளியானோ இது இத்தாலியாவது. என்ன கொம்பிளியானோ? இப்போ இதில் வந்து பாருங்க, இப்போ இங்கிலீஷ் எழுத்து தான் இங்கிலீஷு. கொம்பிளியான பேர்த்தின்னு சொன்னேன், பேர்த்தியை தான் கொம்பிளியானோ எழுதிருக்கு. இப்போ கப்பி பேர்த்தின்னு சொல்கிறது இத்தாலி லாங்குவேஜ் ஈஸி எழுதுறது. என்ன பயங்கர ஈஸி. உங்களுக்கு சிங்களம் தெரியும், இங்கிலீஷ் தான். இது இங்கிலீஷ் எழுத்து தானே, எழுத்து இங்கிலீஷ் தான். ஸோ இப்போ இந்த மொழியை இங்கிலீஷில் எழுதுறோம், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ மற்ற நாடுகளில் டோச்சுகள் அதெல்லாம் எழுத்துகள் மாறும், ஒரு சில எழுத்துக்கள் இல்லை. ஓகே ரைட், ஓகே. பார்க்கல டைம் ஆகிட்டது போல. ஓகே நாங்கள் ஓகே சந்தோஷம். ஏன்னா அழித மாமா கலிகாரனுக்கு தேங்க்ஸ். அண்ட் வந்து உங்களோட கிஃப்ட் எல்லாத்துக்குமே நன்றி, சரியா? ஸோ உங்களோட ஞாபகமாக இருக்கும் அது எங்களோட வீட்டில். நான் இப்போ போகும்போது என்னென்று இதெல்லாம் கொண்டு போகிறேன்ட்டு தான் அடுத்த பிரச்சனை. ஏன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது வந்து அவங்க சும்மா சின்னதாக ஞாபகமாக சரி ஒவ்வொன்று தருவாங்க தானே. ஸோ அப்போ எல்லாத்தையும் பண்ணி கேஜிக்கு வச்சுட்டு அப்புறம் அது வந்துடும். அது நீங்கள் கொண்டு போய் இல்லாட்டி இங்கே வச்சுட்டு போங்க, அனுப்பலாம். அப்புறம் ஒரு டைம் இல்லை நாங்கள் இப்போ நாங்கள் வார வருஷம் இதெல்லாம் பெரிய நாங்களும் பாரத்து தான் இருக்கிறோம். வீடியோ பார்க்க யோசிப்பாங்க, ஆளுங்க அடிக்கிற ஓடி போட்டு ஓடி வரான்னு. இப்போ எங்களுக்கு ஓகே பழகிட்டு வந்து அதே மாதிரி அண்ணாக்கும் வந்து என்ன அவரும் வந்து தெரியும் தானே, வீடியோ பார்க்குறவர் நீ நிறைய பேரை ஃபேஸ் பண்ணுறாரு வழியில். அதால் அவருக்கு நோமல். இப்போ அக்காக்களுக்கு எல்லாம் வந்து தெரியும் தானே, வீட்டில் இருக்கிறவங்களும் அப்போ டக்குண்டு வந்து கேமரா கொண்டு வந்த உடனே டக்குண்டு ஒரு ஷையாக இருக்கும். எனிவே தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு, என்னை சந்திச்சதுக்கு. உங்களோட அன்பு உண்மையாக என்னை கவர்ந்து கொண்டு நீங்கள் கண்டு. அன்பு வந்து எப்பயுமே அன்பாக இருக்கும். எனக்கு வந்து என்ன சொல்றது, இப்பயும் வந்து உண்மையா அந்த யோசிக்கிறேன். இதுல இருந்து கதைக்கிறது கிருஷ்ணாவோட கதைக்கிறோம். எழுதி தள்ளுறேன் நான்சி, இதெல்லாம் இத்தாலி லாங்குவேஜ்ல எழுதுறேன். எல்லாம் இங்கிலீஷ் சொல்லுகள் தான். பெச்சல் அதெல்லாம் பிள்ளைகிட்ட பேர் கூட. ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா எல்லாத்துக்கும். ஸோ வந்து அண்ணா நான் நிற்கிற இடத்துல இத்தாலியில் என்னை தேடி வந்து சந்தித்தவர். உண்மையிலேயே வந்து இவர்கிட்ட மைண்ட் செட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே அந்த உண்மையான ஒரு அன்போடு அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நேற்றைய தினம் இரவு கூட அவ்வளவு வந்து அவர்கிட்ட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இன்றைக்கு குடும்பத்தையும் கூட்டி கொண்டு வந்து உண்மையிலேயே எனக்காண்டி ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். நான் நிற்கிற இடத்துல தேடி வந்து ரொம்ப நன்றி. அப்படியே நீங்கள் இப்போ இறங்க போகிறீங்கன்னா உங்களோட வாகனத்தையும் இருக்கா பார்ப்போம் இருக்கா நம்மள என்ன மாதிரி இங்கே பட்டா இருக்குன்னு சொல்லி. என்ன கலர் பட்டா தூர விட்டுட்டு இருந்தீங்களா? இங்கே பார்க்கிங் தானே பிரச்சனை. ஓகே ஓகே ரைட் ஓகே. அப்போ பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். என்ன மாதிரி சாப்பாடு நான் பீஸா சாப்பிட போவோம். சாப்பாடு இங்கே இல்லை, நாலு கொத்து ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம். கொத்து ரொட்டி போட்டுட்டாரு. நான் ஜோதிச்சதோ ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுவோம். இண்டே கொத்து ரொட்டி போட்டுட்டாரு. நாளைக்கு பாருங்களா? நாளைக்கு பார்ப்போம். ஆனால் ரெஸ்டாரண்ட் சாப்பாடு அப்போ வீட்டை சாப்பிடுவோம் நாளைக்கு நைட்டு. ஐயோ
நீங்கள் கேட்டதே பெரிய விஷயம், சந்தோஷம். எனக்கு நீங்கள் கேட்டதே சொந்தம். அன்றைக்கும் சிந்தியாமா கேட்டு போட்டு நான் வர்றேன்னு சொன்னால் அப்புறம் போக கிடைக்கல. அப்புறம் சாப்பாடு செஞ்சு வந்து இங்கே ஐயோ எங்கேயோ கடைக்கு ஓட கொடுத்தாங்க சமைச்சாண்டா அப்படி தருவேன். அவங்களும் அந்த ஊர்ல கரூர் தான். ஆனால் வேற லெவலில் இருந்துச்சு சாப்பாடு. நான் கண்டிப்பாக ஆகுமே நன்றி சொல்லிவிடுவோம். வந்து இவ்வளவு சாப்பாடு கொடுத்து விட்டா நல்லா சமைப்பா அவ்வளோ. நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? பிராக்டிஸ் கொண்டு வந்தீங்களா? குழந்தைங்களா? ஓகே. ராத்திரி வந்திருந்தா அது வந்திருக்காது. அவன்டைக்கு இப்போ பெட்டிஸ் சுட்டு வந்திருக்கிறீங்களே. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் கேட்டதே சந்தோஷம். அப்படியெல்லாம் போகணுமெண்டு இல்லை. ஸோ வந்து உண்மையிலே அண்ணாக்கிட்ட அன்புக்குமே நன்றி. அண்ணாவுக்கும் நன்றி. அதே மாதிரி சின்சியா அம்மா உங்களுக்குமே நன்றி. வந்து நான் முதலே சொல்லிட்டேன் அம்மாவோட சாப்பாடு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி. மறுபடியும் சந்திப்போம். இங்கே வந்து சந்திச்சாச்சு. இது உண்மையிலேயே வந்து பெரிய ஒரு விஷயம்னு சொல்லுவோம். எனக்குமே வந்து எங்களுக்கே பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாட்டில் சந்திக்கிற நோமல் வந்து நிறைய பேர் வந்து என்னைய சந்திக்கிறவங்க. ஆனால் இங்கே நாங்கள் வேறு இடத்துல சந்திக்கிறன்றது பெரிய விஷயம். உண்மையாக நல்ல ஒரு மெமரியாக இருக்கும் எப்பயுமே. எல்லாத்துக்குமே நன்றி. மறுபடியும் சந்திப்போம். ஸோ மறக்காம நீங்களுமே வந்து அண்ணாட அன்பை குறித்து அண்ணாண்ட ஒரு ஆதங்கத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு எழுதுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் சொல்லுங்க. பாய்.